அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், பைதகரஸின் தேற்றம் அதை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். பைதகரஸின் தேற்றம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். பித்தாகரஸ் தேற்றம்னு சொல்லுவாங்க, பித்தேகோரஸ் தேற்றம்னு சொல்லுவாங்க. சரி, எல்லாமே இந்த தேற்றத்தை தான் குறிக்கும். இந்த பைதகரஸ் தேற்றம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஒரு செங்கோண முக்கோணியின் பக்கங்களின் சிறப்பான ஒரு தொடர்பை பற்றி தான் இந்த பைதகரஸ் தேற்றம் சொல்லுது. உங்களுக்கு தெரியும், முக்கோணின்னு சொன்னால் 3 பக்கங்கள் இருக்கும், 3 கோணங்கள் இருக்கும். இந்த மாதிரி 3 பக்கங்கள் இருக்கும், 3 கோணங்கள் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு கோணம் 90 பாகையாக இருந்தால் அது செங்கோண முக்கோணி. அதாவது 90 பாகன்னு சொல்லி போட்டிருக்கும். இப்போ ஒரு முக்கோணின்னு சொன்னால் இப்படி எனக்கு 90 பாகன்னு சொல்லி போட்டிருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி செங்குத்துன்னு சொல்லி காட்டியிருக்கும். இப்படி கோடு போட்டு 2 கோடு போட்டு செங்குத்துன்னு சொல்லி காட்டியிருக்கும். அப்படி காட்டி இருந்தால் அது செங்கோண முக்கோணி. பைதகரஸ் தேற்றம் செங்கோண முக்கோணிக்கு மட்டும்தான் பொருந்தும், மற்ற முக்கோணிகளுக்கு பொருந்தாது. அதனால் செங்கோண முக்கோணி அடையாளம் கண்டுக்கணும். செங்கோண முக்கோணி அடையாளம் காண்றோம்னு சொன்னால் அதுக்கு 90 பாகை போட்டிருக்கா, இல்லாட்டி இந்த மாதிரி செங்குத்துன்னு சொல்லி காட்டியிருக்கான்னு சொல்லி நம்ம பார்த்துக்கணும். இதில் 3 பக்கங்கள் இருக்குது. செங்கோணத்தோடு சேர்ந்து இருக்க பக்கத்தை நாங்கள் அயற்பக்கங்கள்னு சொல்லுவோம். என்ன பக்கம்? அயற்பக்கம்னு சொல்லுவோம். அதாவது இந்த பக்கமும் இந்த 2 பக்கமும் அயற்பக்கம். செங்கோணத்துக்கு எதிரான பக்கம் செம்பக்கம். இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். இப்போ செங்கோண முக்கோணினா என்னன்னு சொல்லி தெரியும். இதில் பக்கங்கள் பேர் தெரியும். இது செம்பக்கம், இது செங்கோணம். இது செங்கோணத்தோடு சேர்ந்திருக்க பகுதி பக்கம் அயற்பக்கங்கள். சரிதானே? இப்போ நாங்கள் இந்த பக்கத்தை ஏன்னு எடுத்துக்கொள்வோம், இதை பின்னு எடுத்துக்கொள்வோம், இதை சின்னு எடுத்துக்கொள்வோம். இப்போ 3 பக்கங்களுக்கும் பேர் வச்சாச்சு. பைதகரஸ் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அயற்பக்கங்களின் நீளங்களின் வர்க்கங்களை கூட்டினால் செம்பக்கத்தின் நீளத்தின் வர்க்கம் வரும்னு சொல்கிறாரு. அதாவது ஏ பக்கம்னு வச்சுக்கோமே, இது இந்த ஏ வர்க்கத்தையும் இந்த பி பக்கம்னா பி வர்க்கத்தையும் கூட்டினா சி வர்க்கம் வரும்னு சொல்கிறாரு. அதாவது சி வர்க்கம் சமன் ஏ வர்க்கம் சக பி வர்க்கம். நல்லா பார்த்துக்கோங்க, ஏ பக்கத்தையும் பி பக்கத்தையும் கூட்டினா சி பக்கம் வரும்னு சொல்லலை. ஏ வர்க்கத்தையும் பி வர்க்கத்தையும் கூட்டினால் சி வர்க்கம் வரும்னு சொல்கிறாரு. இப்போ இதிலேருந்து நாங்கள் என்ன செஞ்சுக்கொள்ளணும்னு கேட்டால், இந்த சி பக்கத்தின் நீளத்தை காண்றதுக்கு சி சமன் வர்க்கமூலம் ஏ வர்க்கம் சக பி வர்க்கம்னு எழுதிக்கலாம். இப்போ நாங்கள் பார்த்தோம்னா தெரியும், ஏ வர்க்கத்தையும் இந்த பி வர்க்கத்தையும் கூட்டினா சி வர்க்கம் வருதுன்னா, சி வர்க்கத்திலிருந்து ஏ வர்க்கத்தை கழிச்சா பி வர்க்கம் வரும். அதே மாதிரி சி வர்க்கத்திலேருந்து பி வர்க்கத்தை கழிச்சா ஏ வர்க்கம் வரும். நாங்கள் அதுக்கும் நாங்கள் எழுவாய் மாற்றம் பண்ணி செஞ்சு வச்சோம்னு சொன்னால் அதுக்கான சூத்திரம் இப்படி வரும். ஏ வர்க்கம் ஏ சமன் சி வர்க்கம் சய பி வர்க்கம். அதே மாதிரி நாங்கள் பியை காண்றோம்னா பி சமன் சி வர்க்கத்திலேருந்து கழிக்கணும் ஏ வர்க்கத்தை. புரிஞ்சா? இப்போ நாங்கள் இந்த சூத்திரத்தை அடிப்படையாக வச்சு இந்த கணக்கு செஞ்சு பார்ப்போம். அதாவது 4 சென்டிமீட்டரும், அதாவது அயற்பக்கம் ஒன்று 4 சென்டிமீட்டர், இன்னொரு அயற்பக்கம் 3 சென்டிமீட்டர். இப்போ செம்பக்கத்தின் நீளம் நமக்கு கொடுக்கல. இப்போ அதை நாங்கள் எப்படி காண்றோம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த பக்கம், இப்போ நாங்கள் எந்த பக்கத்தை காங்க போகிறோம்? இந்த ஏசியை காங்க போகிறோம். அப்போ ஏசி சமன் இந்த செம்பக்கத்தை தானே காங்க போகிறோம். அப்போ இந்த செம்பக்கத்துக்கு பேர் என்னது? ஏசி. அப்போ ஏசி சமன் வர்க்கமூலம் ஏ வர்க்கம் சக பி வர்க்கம். அப்போ அந்த மாதிரி இங்கே என்னது? ஏபி வர்க்கம் சக
பிசி வர்க்கம். ஏபிக்கு பதிலாக 4 போடுறோம், அதுக்கு வர்க்கம். அந்த மாதிரி பிசிக்கு பதிலாக 3, அதுக்கு வர்க்கம். இது அப்படியே வர்க்கம் மூலம் போட்டுடுறோம். இப்போ 4 வர்க்கம் 16, 3 வர்க்கம் 9 வர்க்கமூலம், 2 கூட்டினா 25 வர்க்கமூலம். ஆகவே ஏசி சமன் என்னது? 5. இப்போ ஏசி சமன் 5 வந்துருச்சுன்னா, இப்போ இந்த பக்கம் 5 வந்துருச்சுன்னு சொன்னால், நான் இந்த பக்கம் ஏசியிலேருந்து ஏசி வர்க்கத்திலேருந்து ஏபி வர்க்கத்தை கழித்து பார்ப்போம். இந்த பிசி வருதான்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம், இந்த பிசியை நாங்கள் காங்க போகிறோம். இதே கணக்கில் பிசி சமன் என்னவாக இருக்கும்? ஏசி வர்க்கத்திலேருந்து கழிக்கிறோம் ஏபி வர்க்கத்தை கழிக்கிறோம். ஏசி வர்க்கம் எத்தனை? 5 வர்க்கம். ஏபி வர்க்கம் எத்தனை? 4 வர்க்கம். இதுக்கு அப்படியே வர்க்கம் மூலம் வந்துடும். 5 வர்க்கம் 25, 4 வர்க்கம் 16. இப்போ 25லேருந்து 16 கழிச்சா வர்க்கம் மூலம் 9. ஆகவே விட 3. பிசி சமன் 3. இப்போ நமக்கு இந்த கணக்கில் XZன் நீளம் யாதுன்னு கேட்டிருக்கு. இப்போ இந்த படத்தை பார்க்கக்குள்ள நமக்கு தெரியும் இது ஒரு செங்கோண முக்கோணின்னு. அதே நேரத்தில் அயற்பக்கங்கள் 2டையும் நீளங்களை கொடுத்துருக்கு. ஆகவே செம்பக்கத்தின் நீளத்தை காங்கணும். செம்பக்கத்தின் நீளத்தை காங்குறேன்னா என்ன செய்யணும்? அயற்பக்கங்களின் வர்க்கங்களை கூட்டணும். இப்போ நாங்கள் நேரடியாக போடுவோம் பாருங்கள். XZ சமன் வர்க்கமூலம் 8 வர்க்கம் சக 6 வர்க்கம். இப்போ நாங்கள் என்ன செய்யலாம்? 8 வர்க்கம் 64, அதாவது 8 2 தடவை பெருக்குன்னா 64. 6 வர்க்கம் 36, 6 2 தடவை பெருக்குன்னா 36. இப்போ இது 2டையும் கூட்டினா, சகருக்கு கூட்டினா 100, வர்க்கமூலம் 100. வர்க்கமூலம் 100னா அதுக்கு விட என்னது? 10, அதாவது 10 பெருக்குன்னா 100. ஆகவே செம்பக்கத்தின் நீளம் எவ்வளோ? 10 சென்டிமீட்டர். உங்களுக்கு இப்போ பைதகரசு தொடர்பை பயன்படுத்தி எப்படி கணக்கு செய்கிறதுன்னு சொல்லி புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். பாடப்புத்தகத்தில் உள்ள பயிற்சிகள்லாம் செஞ்சு பாருங்கள். நாங்கள் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.